வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹோம் தேட்டர் ரிப்பேர்னு வந்திருக்கு. அதை நம்ம ரிப்பேர் பார்க்கணும். ஆனால் ஆக மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம செக் பண்ணணும். வீடியோ கண்டினியூவாக போட முடியலை, நம்மளுக்கு ஒர்க்கு அதிகமாக இருக்கிறனால. நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பயனுள்ள தகவலாக எல்லாமே சொல்லி இது பண்ணுவோம், எப்படி என்னங்கிறது. ஆம்பிளிஃபையரை பற்றி உங்களுக்கு இந்த மாதிரி 5.1 2.1 இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்லாம் ரெடி பண்ணி தரலாம். நம்ம சேனலில் எல்லோரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன சொல்கிறோங்கிறதும் புரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் தேட்டர் ரீஅசம்பிள் பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் இது ரிப்பேர் இது மறுபடியும் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கொண்டு கொடுத்துருக்காங்க ரிப்பேர் பார்க்க சொல்லி. இது நம்ம பிரித்து எப்படி என்னென்னு பார்க்கணும். இது பவர் கார்டு இருக்குது. ஆல்ரெடி ஒரு புஷ் சுவிட்ச் வச்சுருக்காங்க. இது வால்யூமுக்கு வச்சுருக்காங்க. நம்ம பின்னாடி அதை பிரித்து சோனிக்னு போட்டிருக்கு பிராண்டு பாருங்கள். இந்த ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். எலி உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 18 பின்னு சுவிட்ச் வச்சு சால்டர் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஏஎல்ஐசியில் போர்டு வச்சுருக்காங்க. ஏஎல்ஐசி போர்டு, இன்னொரு ஐசி உள்ள ESP போர்டை இப்படி வச்சுட்டு மேலே டிஸ்பிளேக்கு மட்டும் 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. டொரேடியல் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுருக்காங்க தனியாக. இதில் ஏதோ ஒயர் தான் கட் ஆகிருக்கு, எலி தான் கடிச்சிருன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்முக்கு போகிற லைனோட ஒயரை தான் கடிச்சிருக்கு. டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து வர்ற அவுட்டிங் பீஸ் ஹோல்டர்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மை கலட்டி பார்த்தோம்னா தெரியும் என்ன பண்ணியிருக்குன்னு. இங்கிட்டும் ஒயர் இந்த ஒயர்லாம் கட் ஆகிருக்கு, இந்த ஒயர் கட் ஆகிருக்கு, இது ஏதோ கட் ஆகி கிடக்கு, இங்கே 2 ஒயர் கட் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம சால்டர் வச்சு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் என்னங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் தான் எலி கடிச்சிருக்கு. இங்கே இருங்க, ஒட்டுக்காக கடிச்சிருக்கு. டொரேடியல் டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஒட்டுக்காக கடிச்சிருச்சு. இது எப்படி ரெடி பண்ணணும்னு தெரில. இது பார்ப்போம் செட் ஆகுதான்னு. இந்த சிப்பெல்லாம் பிடுங்கி விட்டுட்டேன் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், எலி என்னென்ன பண்ணி வச்சுருக்குன்னு எல்லாத்தையும். அந்த ஹோல் வழியாக சபு போகிற ஏர் போடுற கோல் வழியாக உள்ளே வந்திருக்கு. ஃபுல்லாக வேலையை பார்த்துருக்காங்க. பாருங்கள், இதை ரிசீவ் பண்ணணும். இந்த 3 ஒயரையும் அப்படியே கடிச்சு வச்சுருக்கு. இதை சரி பண்ணி நம்ம ரெடி பண்ணணும். இல்லைன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மை எடுத்துகிட்டு புதுசாக டிரான்ஸ்ஃபார்மை வச்சு தான் சரி பண்ணணும். இதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த புஷ் பட்டனு இது மாஸ்டர் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. செக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு செக் பண்ணிவிட்டு
ஆன் ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபார்மை சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் உபயோகத்துக்கு வராது, ஏன்னா நல்லா இதாக கிடச்சிருச்சு. இதை கொஞ்சம் பேப்பர்லாம் உரிச்சிட்டு ஒயரை பார்ப்போம். ஷார்ட் ஆனால் ஒன்றும் பெரிய இதாகிடும், மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்மே சேஞ்ச் பண்ணிடலாம்னு பார்ப்போம். எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு யூஎஸ்பி வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்தே சப்ளை எடுத்திருக்கேன். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஆன் ஆகுது, நம்மளுக்கு ஆன் ஆகி நல்லா இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. இதே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவோம். யூஎஸ்பி பிளேயர் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா யூஎஸ்பி பிளேயர் வந்து எஃப்எம் மோட்லேயே இருக்குது, வேறு எதுவுமே ஆன் ஆக மாட்டேங்குது. மற்றபடி மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து வால்யூம் ஏற்றையில் இறக்கையில் கொஞ்சம் குறன்னு சவுண்டு வருது. அதுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த சின்ன சின்னமாக ஒயர் கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இது பண்ணிடுவோம். இதில் நான் இப்போ செக் பண்ணையில் பாட்டு போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சப் ஊப்பர் வந்து குறங்குது. சுத்தமாக சப் ஊப்பர் ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த பேப்பர்லாம் லைட்டாக கிழிஞ்சு, இதனால அந்த குறன்னு சவுண்டு வருது. எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த கட்டான ஒயர்லாம் சால்வ் பண்ணிட்டு மாஸ்டர் கண்ட்ரோலையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த டொரேடே ட்ரான்ஸ்ஃபார்மே மாட்டியாச்சு, அது ஓகே ஆயிடுச்சு. அதே சேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. யூஎஸ்பி பிளேயரையும் இது பண்ணியாச்சு. இந்த ஸ்டிப்பை உள்ளே மாட்டிட்டு அப்படியே இதை தூக்கி மாட்டிடலாம். மாட்டிட்டு ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. மேக்ஸிமம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, நல்லா இருக்குது. சப்வூஃபர் மட்டும் கிழிஞ்சிருக்கனால நம்மளுக்கு வந்து உதறல் சவுண்டு தெரியுது, மற்றபடி ஓகே. வாங்க நம்ம ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் மாட்டியாச்சு. ஸோ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். சுவிட்ச் ஆன் பண்ணி சாங் ப்ளே பண்ணுவோம். எல்லா இதுவுமே நம்மளுக்கு நல்லா இருக்குது சவுண்டு. பின்னாடி நம்மளுக்கு இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து ஏற்ற இறக்கையில் நல்லா இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு எல்லா பின்னுமே எல்லா சேனலுக்குமே அவுட்புட் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அவுட்புட்டு சூப்பராக இருக்குது. 5 சேனலுக்கும் சப்பு அதிலே வந்துடுறனால இதாக இருக்குது. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரு ரிப்பேரிங் புதுசாக அசம்பிள் பண்ணுறது எல்லாத்துக்குமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். கான்டாக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல். அப்போ தான் புது புது வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.